வணக்கம். இன்று 5ஆம் தேதி ஜனவரி மாதம், தை மாதம் 2026. தொலைவேலை தேர்வு விரைவில் கைவிடப்படுகிறதா? ஒட்டவா புதிய ஆண்டுடன் கனடா முழுவதும் பல ஊழியர்களின் வேலை முறை மாற்றம் அடைந்து வருகிறது. அரசாங்கங்களும் பெரிய நிறுவனங்களும் ஊழியர்களை மீண்டும் அலுவலகங்களுக்கு அழைக்க தொடங்கியுள்ளன. ஒன்டாரியோ மாகாண அரசு பணியாளர்கள் ஜனவரி 5 முதல் வாரம் 5 நாட்கள் அலுவலகத்தில் பணிபுரிய வேண்டும். இந்த முடிவு 10,000கணக்கான ஊழியர்களை பாதிக்கின்றது மற்றும் தொலைவேலை கலப்பு வேலை முறைகளிலிருந்து விலகலை காட்டுகிறது. அல்பர்டாவும் இதே பாதையில் செல்லுகின்றது. அங்கு அரசு பணியாளர்கள் பிப்ரவரியிலிருந்து முழுநேர அலுவலக பணிக்கு திரும்ப உள்ளனர். இது ஒத்துழைப்பு மற்றும் சேவை தரத்தை மேம்படுத்தும் நோக்கத்தில் எடுக்கப்பட்ட முடிவாக அரசு தெரிவித்துள்ளது. அதே நேரத்தில் மனிடோபா, பிரிட்டிஷ் கொலம்பியா, நியூ பிரான்ஸ்விக் போன்ற மாகாணங்கள் இன்னும் கலப்பு வேலை முறையை அனுமதித்து வருகின்றன. நியூஃபவுண்ட்லேண்ட் மற்றும் லாபடோர், நார்த் வெஸ்ட் டெரிட்டரிஸ் ஆகியவை தங்களின் கொள்கைகளை மறுபரிசீலனை செய்து வருகின்றன. ஆனால் வாரம் 5 நாட்கள் அலுவலகம் கட்டாயம் செய்ய திட்டமில்லை என கூறியுள்ளன. மத்திய அரசில் நிலைமை இன்னும் தெளிவாகவில்லை. பிரதமர் மார்க் கார்னி அலுவலகத்துக்கு திரும்பும் திட்டம் விரைவில் தெளிவாகும் என கூறியுள்ளார். இறுதி முடிவுக்கு முன் தொழிலாளர்கள் சங்கங்களுடன் ஆலோசனை நடத்தப்படும் என்று தெரிவித்துள்ளார். தற்போது மத்திய அரசு பணியாளர்கள் வாரத்திற்கு 3 நாட்கள், நிர்வாகிகள் 4 நாட்கள் அலுவலகத்தில் பணிபுரிய வேண்டும். இந்த மாற்றம் அரசாங்கத்துக்கு மட்டுமல்ல, BMO, RBC, ஸ்கோஷியா பேங்க் போன்ற பெரிய வங்கிகளும் ஊழியர்களை வாரம் 4 நாட்கள் அலுவலகத்துக்கு வர சொல்லியுள்ளன. அமேசான் நிறுவனம் ஜனவரி 2ஆம் தேதி முதல் வாரம் 5 நாட்கள் அலுவலக பணியை கட்டாயமாக்கியுள்ளது. இந்த முடிவுகளுக்கு தொழிற்சங்கங்களும் கடும் எதிர்ப்புகள் தெரிவித்து வருகின்றன. பல ஊழியர்கள் தொலைவேலை நெகிழ்வுத்தன்மையை விரும்புவதாகவும் அது செலவுகளை குறைத்து உற்பத்தி திறனை உயர்த்துவதாகவும் நிபுணர்கள் கூறுகின்றனர். இதனால் நகர மைய பொருளாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது. ஒட்டவா நகரத்தில் மையத்தில் வணிகங்கள் பாதிக்கப்பட்டாலும் புறநகர் பகுதிகளில் வளர்ச்சி ஏற்பட்டது. நகர மையத்தை மீண்டும் உயிர்ப்பிக்க அலுவலக நாட்கள் அதிகரிக்கலாம் என ஒட்டவா மேயர் தெரிவித்துள்ளார். மொத்தத்தில் அலுவலக பணியும் தொலைவேலையும் குறித்து விவாதம் கனடா முழுவதும் தொடர்ந்து வருகின்றது. இது பற்றி உங்களது கருத்து என்ன என்று கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.